பட்டர்ஃப்ளைஸ். இந்த புடவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பட்டு புடவைங்க. முந்தானி பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த முந்தானியில அன்னம் இருக்கும். அவ்வளோ அழகான ஒரு புடவைங்க. இந்த புடவை என்ன கலரா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க தான் கமெண்ட் பண்ணணும். அதுதான் வந்து இந்த புடவையோட ஸ்பெஷாலிட்டி. அவ்வளோ அழகான புடவை. சரி, இந்த புடவைக்கு பின்னாடி ஒரு அழகான கதை இருக்கு, உங்களுக்கு சொல்றேன். இந்த புடவையை வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்கங்க. இந்த புடவையை கொடுத்தது அபியம்மா கொடுத்துருக்காங்க. அபியம்மா ஏற்கனவே நமக்கு ஓம் போட்ட முருகர் சிலை கொடுத்தாங்க. சந்தோஷமா இன்னைய வரைக்கும் புஷ்கரா ஸ்டுடியோல இருக்குங்க, என்னோட ஸ்டுடியோல. இப்போ அபியம்மா வந்து சாரி கொடுத்துருக்காங்க. அபியம்மா வந்து ஒரு திருநங்கைங்க. ஆனா நான் இது வரைக்கும் பார்த்த திருநங்கையில அவ்வளோ அழகான, அவ்வளோ அம்சமான, சுயமரியாதையுடைய ஒரு அம்மாவை நான் பார்த்ததே இல்லை. அப்புறம் இந்த புடவையோட விலை எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 9,000 ரூபாங்க. யார் தருவா சொல்லுங்க? 9,000 ரூபாய். என்னடா இவ 9,000 ரூபாய் பெருசா சொல்றீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இந்த காலத்துல 1 ரூபாய் 2 ரூபாய் கொடுக்கறதுக்கே யோசிப்பாங்க. 9,000 ரூபாய் புடவை கொடுத்துருக்காங்கன்னா சும்மாவா? அது காசோட மதிப்பு வந்து அவங்களுக்கு அது சின்னதுதான், எனக்கு ரொம்ப பெருசு. அபியம்மா ரொம்ப 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 நன்றி. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னோட அம்மா கிட்ட இருந்து வந்த புடவை, அதான் உங்ககிட்ட காமிக்கணும்னு நினைச்சேன். இதே மாதிரியான சௌபாக்கியம் வந்து உங்களுக்கும் கிடைக்கணும். இதே மாதிரியான கிஃப்டிங்லாம் உங்களுக்கும் கிடைக்கணும். சந்தோஷமா இருங்க, சௌபாக்கியமா இருங்க. நன்றி. திருத்தணி முருகனே துணை. ஆசீர்வாதம்.